போன வீடியோல இருந்து நம்ம Figma டிசைனை டைரக்ட்டா Webflowல கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வீடியோல நம்ம நேவிகேஷன்ல டாப்ல ஒரு 4 மெனூஸ் வருதுல்ல, அந்த மெனூஸையும் ரைட் சைடுல வர அந்த 2 பட்டன்ஸையும் எப்படி Flexbox யூஸ் பண்ணி அலைன் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த லேஅவுட் ரொம்ப சிம்பிள்ங்கிறதுனால Flexboxையும் நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணிட்டோம். ஆனா இந்த Flexboxங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான CSS ப்ராப்பர்ட்டி. இந்த Flexbox நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் நாலேஜோட டெப்த் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சிம்பிளான லேஅவுட் அலைன்மென்ட்ஸ்ல இருந்து காம்ப்ளிகேட்டடான லேஅவுட் அலைன்மென்ட்ஸ் வரைக்கும் இந்த Flexbox தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியா எஃபெக்டிவா லேஅவுட்ஸை பில்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே Flexbox கத்துக்கிறதுக்கு மட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த Flexboxை எஃபெக்டிவா கத்துக்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா Webflowோட ப்ராஜெக்ட் அப்படியே ரீட் ஒன்லி லிங்க்ல லோட் ஆகும். Webflowல ரீட் ஒன்லி லிங்க் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களால அந்த ப்ராஜெக்ட்டை லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்க பிரவுசர்ல நீங்க என்ன எடிட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ரீலோட் பண்ணீங்கன்னா அந்த எடிட் எல்லாம் லாஸ் ஆயிடும். உங்களால அந்த ஃபைலை ரீட் அண்ட் எடிட் மட்டும் தான் பண்ணிக்க முடியுமே தவிர அதை சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியாது. இது ஒரு பப்ளிக்கான லிங்க். இந்த லிங்க் நீங்க யாருக்கெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அந்த ரீட் ஒன்லி லிங்க் வச்சிருக்கிற எல்லாருக்குமே உங்க ப்ராஜெக்ட்க்கு பின்னாடி என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க ப்ரீவியஸா நம்ம இந்த பர்டிகுலர் மெனுவை நம்ம டெவலப் பண்ணோம் இல்லையா? இதுல வந்துட்டு நேவ் மெனு அப்படிங்கிறதுல Flexboxல அலைன்மெண்ட் சென்டர் போட்டதுனால தான் இந்த 4 மெனுஸும் இந்த பட்டன் கூட ப்ராப்பரா ரைட் சைடுல அலைன் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 div blocks இருக்கு. ஒன்னு வந்து வெறும் div block, அதுல நம்ம எந்த ஸ்டைல்ஸுமே ஆட் பண்ணாதனால அது ஜஸ்ட் div block-ஆவே இருக்கு. இந்த இடத்துல nav பட்டன் wrap, அதுலயும் நம்ம வந்து Flexbox யூஸ் பண்ணி இந்த 2 பட்டனுக்குள்ள வரதையும் நம்ம ப்ராப்பரா வெர்டிகலா அலைன் பண்ணி வச்சிருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான அலைன்மென்ட் ப்ராசஸ்ங்கிறதுனால போன வீடியோல Flexbox-ஐ பத்தி நான் டெடிகேட்டடா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை வெறும் Flexbox-க்காக வேண்டி நான் சொல்றேன். உங்க பிரவுசர்ல flexboxgame.com அப்படின்னு அடிங்க. அந்த மாதிரி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஒன்ஸ் கவுண்ட் டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சாம்பிளான ரீட் ஒன்லி லிங்க் Webflow ப்ராஜெக்ட் லோட் ஆகும். ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கு அப்புறமா இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான Flexbox-ஐ பத்தி எக்ஸ்பிளனேஷனும் இந்த கேமுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த கிரீன் கலர் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரைட் சைடுல இருக்கிற இந்த கிரீன் கலர் சர்க்கிள்குள்ள போகணும். இதுதான் இந்த கேமே. அதுக்கு நம்ம இந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க, செலக்ட் த ஒயிட் பாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒயிட் பாக்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ப்ளே வித் ஃப்ளெக்ஸ் லேஅவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரைட் சைட் பேனல்ல. இப்போ வந்துட்டு ஃப்ளெக்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இது எப்படி நான் ரைட் சைடுல கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அலைன்மெண்ட்ல 3 row 3 column மாதிரி இருக்கு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டாப் ரைட்ல வரணுங்கிறதுனால இந்த டாப் ரைட்டை நான் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த சர்க்கிள் ரைட் சைடுல இருக்கிற சர்க்கிள் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. இதுதான் கேம். இது வந்து லெவல் 1. இந்த லெவல் 2 பாத்தீங்கன்னா அது டிஃபரெண்டான அலைன்மெண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நான் இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா அதே மாதிரி டாப் சென்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுவே நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ சென்டர் வச்சா எப்படி இருக்கும், பாட்டம் சென்டர் வச்சா எப்படி இருக்கும், பாட்டம் ரைட் வச்சா எப்படி இருக்கும், லெஃப்ட் சென்டர் வச்சா லெஃப்ட் பாட்டம் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா இங்க இருந்து நீங்க பாத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாக்ஸ்ல இருக்கிற அலைன்மெண்ட் மாதிரியே டாப் சென்டர்ங்கிறது கொடுத்துறேன். கரெக்ட்டா 1 சர்க்கிள்ங்கிறது வந்து 1 சர்க்கிள்குள்ள போயிடுச்சு, 2 சர்க்கிள்ங்கிறது 2 சர்க்கிள்குள்ள போயிடுச்சு. இது லெவல் போக போக இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும். இப்போ மூணாவது பாக்ஸ் பாருங்க. இதுல நான் சென்டர் அகைன் வைக்கிறேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற அந்த 2ங்கிற சர்க்கிள் மட்டும் கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்டோ இல்ல தேர்டோ கரெக்டா ஃபிட் ஆகல. அதுக்கு தான் நம்ம இங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அதுல ஸ்பேஸ் பிட்வீன் இல்லாட்டி ஸ்பேஸ் அரவுண்ட பத்தி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் அரவுண்ட்னு நான் செட் பண்ணும்போது கரெக்டா அந்த சர்க்கிள்ஸ்ல போய் பிளேஸ் ஆயிருச்சு. இது ஜஸ்ட் ஒரு கேமா கன்சிடர் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத ரேண்டமா செலக்ட் பண்ண வேண்டாம். புரிஞ்சு நீங்க செலக்ட் பண்ணாதான் Flexbox-ஐ எஃபெக்டிவா லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ லெவல் 4 பார்க்கலாம். அது வந்துட்டு பாட்டம் லெஃப்ட்ல இருக்கு. அதையும் நான் கொடுத்துட்டேன். கரெக்டா 1 சர்க்கிள்குள்ளே 1, 2க்குள்ள 2, 3க்குள்ள 3 வந்துருச்சு. இப்போ லெவல் 5 நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்ட். இது வந்து சென்டர்ல தான் வரணும். அதுக்கப்புறமா லெவல் 6 இது நம்ம இந்த ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அரவுண்ட் பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் சென்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். சென்டர்ல ஸ்பேஸ் அரவுண்ட் இங்க செட் ஆகுது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லெவல் 7 அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுல அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது டைரக்ஷன் இப்போ மாறுது. லெவல் 7ல இருந்து உங்களுக்கு டைரக்ஷன் மாறுது. ஹரிசாண்டல்ல இருந்து நம்ம வெர்டிகல் மாத்தணும். அதுக்கு நீங்க இந்த வெர்டிகல் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1, 2, 3 அந்த சர்க்கிள் அந்த கலர் கூட மேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லெவல் 8 அதுல வந்து நான் ரைட் சைடு செட் பண்ணிக்கிறேன், வெர்டிகல் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அலைன்மெண்ட்ல ரைட் சைடு செட் பண்ணிட்டு ஸ்பேஸ் பிட்வீன் செட் பண்ணிக்கிறேன். இதுவும் கரெக்டா அந்த சர்க்கிள்குள்ள செட் ஆயிடுச்சு. அடுத்து லெவல் 9 லெவல் 9ல பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுல கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அலைன்மெண்ட் ஆயிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இது தப்பு. இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ங்கிறது ஒர்க் ஆகுது. காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி 1 சர்க்கிள்குள்ள தான் 1 வச்சோம், 2 சர்க்கிள்குள்ள 2 இருந்துச்சு, 3 சர்க்கிள்குள்ள 3 இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 சர்க்கிள்குள்ள 1 இருக்கு, 2 சர்க்கிள்குள்ள 2 இருக்கு, அது கரெக்ட். 1 சர்க்கிள்குள்ள 3 இருக்கு. அப்படின்னா இந்த டைரக்ஷன் ரிவர்ஸ்ல இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்துட்டு லெஃப்ட்
லெஃப்ட் டு ரைட் அலைன்மெண்ட்டாகவும் இது டாப் டு பாட்டமாகவும் இருக்குது. இந்த லெஃப்ட் டு ரைட் அலைன்மெண்ட்டில் நம்ம இதை செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 2 3 அப்படிங்கிற சர்க்கிள்ஸ் வந்துட்டு அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன். அன்டூ பண்ணலாம். 1 2 3 வந்து லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் வந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி செட் பண்ணலாம். இப்போ அலைன்மெண்ட் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. 1 வந்து ரைட் சைடில் இருக்குது, 2 வந்து சென்ட்ரல் இருக்குது, 3 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ டைரக்ஷன் வைஸ் இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிள்குள்ளே பிளேஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு நான் அலைன்மெண்ட்டில் இந்த டாப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 சர்க்கிள்குள்ளே தான் 1 இருக்குது, 2குள்ளே தான் 2 இருக்குது, 3குள்ளே தான் 3 இருக்குது. இதிலிருந்து நீங்கள் லெவல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாறும். ஏன்னா டைரக்ஷனையும் சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல லெவல் 10 இருக்குது. அதுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச டைரக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3ங்கிறது ரிவர்ஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற டைரக்ஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப் தான் நம்மளுக்கு வேணும். அதனால இந்த சிங்கிள் காலம் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் 1 2 3ங்கிற டைரக்ஷன் இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல பாட்டம் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக அந்த நம்பர் சர்க்கிள்குள்ள தான் அந்த நம்பர் சர்க்கிள்ஸ் இருக்கு. இப்போ லெவல் 11 அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் அலைன்மெண்ட்டை செட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் அலைன்மெண்ட் டைரக்ஷன், அப்புறமா ஸ்பேஸ் பிட்வீன் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைரக்ஷனை மட்டும் நம்ம மாற்றணும். அதுக்கு நம்ம யூஸ்வலாக wrap left அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணால் எனக்கு ரைட் சைடில் வந்து அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும். இந்த லெஃப்ட்டுக்கு பதிலாக நம்ம ரைட் செட் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா இங்கே டைரக்ஷனே நம்ம மாற்றிட்டோம். இப்போ இது கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இனிமேல் வர அடுத்தடுத்த லெவலையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இது ஒரு சின்ன வீடியோங்கிறதுனால எல்லா லெவல்ஸையும் நான் காமிக்கல. இந்த வீடியோவில் இருக்கிற வேல்யூ மட்டுமே நீங்கள் பார்த்து செட் பண்ணுறதை விடவே நீங்களா ஓனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம லெவல் 11 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் வரதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இந்த டைரக்ஷன் அண்ட் அலைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் எந்த பெர்ஃபெக்ட் காம்பினேஷனில் அந்த சர்க்கிள்ஸ் வந்து ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ மட்டும் ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த சர்க்கிளில் ஃபிட் பண்ணுறதை விட நீங்களா ஓனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃப்ளெக்ஸ்பாக்ஸோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது நீங்க எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான அலைன்மெண்ட் செக்ஷன்ஸை உங்களால பில்ட் பண்ண முடியும். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சீரிஸ்ல அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.